வணக்கம். ஜெயவிலாஸ் சேனல் நேயர்களுக்கு நீதிக்கு தலைவணங்கு என்ற தலைப்பிலே உங்களிடம் ஒரு சிறு கதையை கூறி எப்படியெல்லாம் நம் மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் என்று உங்களிடம் ஒரு கதையை கூற விரும்புகிறேன். மதுரையை ஆண்ட குலசேகர பாண்டியன் நகர் சோதனைக்காக ஒரு நாள் மாறுவேடத்தில் நகர்வலம் வந்தார். அப்பொழுது கீரந்தன் என்னும் அந்தணர் வீட்டில் பேசிக்கொண்டிருந்த சத்தம் கேட்டது. தன் மனைவியிடம், நாளை நான் காசி யாத்திரை செல்கிறேன், திரும்பி வருவதற்கு வெகு நாளாகும், நம் மன்னராட்சியிலே நமக்கு ஏதும் குறை ஏதும் கிடையாது என்று தன் மனைவியிடம் கூறிக்கொண்டிருந்தார். இதை நகர்வலம் வந்த மன்னரும் அந்த அந்தணர் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு நாள் மன்னர் நகர்வலம் வந்தார். ஆனால் அந்த வீட்டில் ஏதோ ஒரு ஆண் குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. அப்பொழுது மன்னர் அந்த வீட்டிலிருந்த கதவை தட்டினார். அந்தணர் கீரந்தனனோ காசியிலிருந்து ஊர் திரும்பியதை மன்னரும் அறியவில்லை. ராத்திரியில் கதவை தட்டுபவன் யார் என்று உள்ளே இருந்த கீரந்தனன் கேட்டார். சுதாயிருத்த மன்னர் சந்தேகம் வராத விதத்தில் அங்கிருந்து எல்லா வீட்டு கதவுகளையும் தட்டிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார். திருடன் வந்ததாக கருதிய அப்பகுதியிலிருந்த அனைத்து அந்தணர்களும் மன்னரிடம் சென்று அரண்மனையிலே முறையிட்டனர். குற்றவாளி பிடிபட்டால் என்ன தண்டனை தரலாம் என்று மன்னர் கேட்க, கையை வெட்டலாம் என்று அங்கிருந்தவர்கள் அனைவரும் கூறினர். ஓ அப்படியா, கதவை தட்டியது நான் தான் என்றார் மன்னர். யாரும் எதிர்பாராத விதத்தில் வாளால் தன் கையை வெட்டி கொண்டார் மன்னர். நீதியை நிலைநாட்டிய மன்னரை போற்றும் விதத்தில் அவருக்கு மக்கள் பொன்னாலான கையை பொருத்தினர். இதனால் இவரை பொற்கை பாண்டியன் என்று எல்லோரும் அன்புடன் அழைத்தனர். இந்த கதையிலிருந்து நீதி வலுவாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த கதை நம் அனைவருக்கும் உணர்த்துகிறது. இந்த கதை பிடித்திருந்தால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும்.